ஹாய் கைஸ், நீங்கள் உங்கள் கூகுளுக்கு போயிட்டு டாப் 10 டெக்னாலஜிஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கும், விச் இஸ் மோஸ்ட் ஹைலி செக்யூர்டு டெக்னாலஜி. சரி, இப்போ அது என்னடான்னு கேட்டிங்கன்னா, வெயிட் சொல்கிறேன். மற்ற டெக்னாலஜிக்கெலாம் கண்டுபிடிச்சவங்க நேம், ஐடென்டிட்டி, ஃபோட்டோ ஏதாவது இருக்கும். பட் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கண்டுபிடிச்சவரே ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன். அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் டெக் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட யாராவது கரன்சி பத்தி சொல்லுங்க அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? பேப்பர் நோட்ஸ், சில்வர் காயின்ஸ், இல்ல அந்த காலத்துல யூஸ் பண்ண கோல்ட் காயின்ஸ், இதெல்லாம் சொல்லுவீங்களே தவிர பிட்காயினை பத்தி யாருமே சொல்ல மாட்டீங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா, இந்த பிட்காயின் எப்ப கிரியேட் ஆச்சோ அப்பதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கிரியேட் ஆச்சு. புரியல? வாங்க சொல்றேன். அக்டோபர் 31, 2008 சத்தோஷி நாக்கமோட்டோன்ற நேம்ல ஒரு மெயில் வருது. அந்த மெயில்ல என்ன போட்டுருந்துச்சுன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சென்டருக்கு ரிசீவருக்கு மட்டுமா எல்லாமே இருக்கும், நடுவில் எந்த வித தேர்ட் பார்ட்டிஸும் இருக்காது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெயிலே அதை அவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வச்சிருந்தாரு. இதை பார்த்த ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் வாவ், இது எப்படி தான் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரியே 1 இயர் கழிச்சு 2009 அவரோட ஃபுல் கம்ப்ளீட் டிசைனை ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு நேம் பிட்காயின்னு வச்சாரு. அப்போ இருந்த ப்ரோக்ராமர்ஸுக்கு இந்த டிசைன் மேலே ஒரு பெரிய ஆர்வம் அதை இன்னும் டெவலப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. அந்த சத்தோஷி நாக்கமோட்டோ யாருன்ற கேள்வி அந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ அந்த சத்தோஷி நாக்கமோட்டோ யாருன்னு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரை பற்றி ரிசர்ச் பண்ண ப்ரோக்ராமர்ஸுக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, சத்தோஷி நாக்கமோட்டோன்ற நேமில் ஒரு பர்சனே கிடையாது, அது ஒரு நிக் நேம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 34 ஏஜ், ஜப்பானை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அவரோட மெயிலே மென்ஷன் ஆயிருந்துச்சு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த பிட்காயின் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ப்ரோக்ராமர்ஸுக்கு ஒருத்தருக்கு யாருன்னே தெரியாது. எல்லாருமே அனானமஸாக இருந்திருக்காங்க. ஒரு வழியா இந்த பிட்காயின் ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி அதை மார்க்கெட்டில் ரிலீஸும் பண்ணுறாங்க. இதை ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே அதை பீப்புள்ஸ் வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக 10,000 காயின்ஸ், 15,000 காயின்ஸ்னு வாங்கிட்டு டெவலப் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. பட் இது வாங்குறது மட்டுமாவே இருந்துச்சு, காசுனா அதை செலவு பண்ணணும் இல்லையா? அப்போதான் ஃப்ளோரிடாவை சேர்ந்த ஒருத்தர் அவரோட சோஷியல் மீடியாவில் என்கிட்ட 10,000 பிட்காயின்ஸ் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு யாராவது எனக்கு பீஸா ஆர்டர் பண்ணி தரீங்களான்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸையும் அவரோட கான்டாக்ட் நம்பரையும் அவரோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாரு. இதை பார்த்த லண்டனில் இருக்க ஒருத்தர் அவரோட 10,000 பிட்காயினை வாங்கிட்டு அவருக்கு 2 பீஸாவையும் ஆர்டர் பண்ணுறாரு. இப்படி தான் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பட் இந்த பிட்காயினை நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணுறோம், கேஷாக நம்மக்கிட்ட கிடையாது. சப்போஸ் இப்போ நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் எங்கேயாவது போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம கேஷ் தேவை இல்லையா? அப்போ தான் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு டோக்கியோ சேர்ந்த ஒரு கம்பெனி பிட்காயின் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் கொண்டு வராங்க. இதில் பீப்புள் அவங்களோட பிட்காயினை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான காசை இவங்க எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே விக்கிபீடியா யூஸ் பண்ணுவோம். அதில் எந்த வித ஆடுமே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ண ரிசல்ட்டை அது உங்களுக்கு கொடுக்கும். பட் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பீப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க அமௌண்ட்டாக. அதே மாதிரி விக்கிபீடியாவோட சப்ரான்ச் தான் ஒன்று விக்கிலீக்ஸ்ன்னு இருக்கு. அமெரிக்காவில் நடக்கிற சட்டவிரோதமான செயல்லாம் அதில் லீக் பண்ணுவாங்க. அதுக்கு பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் அந்த விக்கிலீக்ஸுக்கு டொனேஷனை நிறைய அமௌண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த யூஎஸ் கவர்மெண்ட் இதுக்கு மேலே விட்டால் இவங்க எல்லாத்தையும் லீக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விக்கிலீக்ஸ்க்கு போகிற எல்லா டிரான்சாக்ஷனையும் பிளாக் பண்ணுறாங்க. பட் பீப்புளுக்கு இப்போ விக்கிலீக்ஸ்க்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் யோசிச்சப்போ தான் பிட்காயினை கையில் எடுக்கிறாங்க. அப்போது சத்தோஷி நாக்கமோட்டோ அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் அப்லோட் பண்ணுறாரு. இந்த விக்கிலீக்ஸ் ஒரு தேன்குட்டை உதச்சிட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட இந்த சத்தோஷி நாக்கமோட்டோ ஐடி டீஆக்டிவேட் ஆகுது. கொஞ்சம் வருஷத்தில் நிறைய பேர் நான் தான் இந்த சத்தோஷி நாக்கமோட்டோன்னு சொல்லிட்டு வாலண்டியராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அவங்களால யாராலுமே ப்ரூஃப் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் 2014 மார்ச் 6 அப்போ நியூஸ் வீக்குன்ற ஒரு ஆர்டிக்கலில் ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆகுது. நாங்கள் அந்த சத்தோஷி நாக்கமோட்டோவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கண்டுபிடிச்சது யாருன்னா, டொரைன் சத்தோஷி நாக்கமோட்டோன்னு பேர் வச்சிருக்க ஒரு வயசான நபராக தான். பட் விசாரிச்சப்போ அவர் உண்மையான சத்தோஷி நாக்கமோட்டோ இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்போது சத்தோஷி நாக்கமோட்டோவோட ஐடி திருப்பி ஆக்டிவ் ஆகுது. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நான் அந்த டொரைன் சத்தோஷி நாக்கமோட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த அக்கௌண்ட்டில் லாஸ்ட் மெசேஜ்.
யார் இந்த சத்தோஷி நாக்கமோட்டோ? இவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு டெக்னாலஜியை கொடுத்துட்டு ஏன் அவர் இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்லே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஃபேக்கான பிட்காயின்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்துட்டு பீப்புள்ஸை இன்வால்வ் பண்ணி இவ்வளோ வாங்குங்க, இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றவும் ஆரம்பித்தாங்க. பட் என்னதான் நிறைய பிட்காயின்ஸ் வந்தாலும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு ஹியூஜ் ஆன ஜெம், யாருக்குமே கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்ச சத்தோஷி நாக்கமோட்டோ நிஜமாவே கிரேட்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.